கிறிஸ்தியேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு முனிவர் மரத்தடியிலே தியானம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஏதோ ஒன்று அவரை கடந்து செல்வதைப் போல அவர் உணர்ந்து அதை தடுத்து நிறுத்தி, நீ யார், எங்கு செல்கிறாய் என்று கேட்டாராம். அதற்கு, அது நான் ஒரு நோய் கிருமி, என்னை கொரோனா என்று அழைப்பார்கள். நான் பக்கத்தூரில் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நோயை கொடுத்து அவர்களை சாகடிக்க போகிறேன் என்று கூறியதாம். உடனே அந்த முனிவர் கொரோனா நோய் கிருமியை பார்த்து, மற்றவர்களை கொல்லுவது பாவம் என்று உனக்கு தெரியாதா என்று கேட்டார். அதற்கு அந்த கொரோனா நோய் கிருமி அந்த முனிவரை பார்த்து, நான் மற்றவரை கொல்வது பாவம் என்றால் என்னை உருவாக்குவதற்கு ஏன் கடவுள் வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டதா. அதற்கு என்ன சொல்வதே என்று தெரியாமல் யோசித்த முனிவர் அவற்றோடு பேச ஆரம்பித்தாராம். இறுதியாக, சரி, ஒரு 100 பேரை மட்டும் நீ கொரோனா நோய் கொடுத்து அவர்களை கொன்றுகொள் என்ற ஒரு உடன்பாட்டுக்கு அவர்கள் வந்தார்களாம். அதன் பிறகு அந்த கொரோனா நோய் கிருமி அவரை விட்டு சென்றது. ஒரு 2 நாட்களுக்கு பிறகு ஏறக்குறைய 2000த்திற்கும் மேலாக பலர் இந்த கொரோனாவால் உயிரிழந்தார்கள் என்ற செய்தியானது முனிவருக்கு தெரிய வருகிறது. உடனே இந்த முனிவர் அந்த கொரோனா நோய் கிருமியை சந்தித்து, நாம் வெறும் 100 பேரை மட்டுமே கொல்வதாக முடிவு செய்தோமே, ஏன் 2000த்திற்கும் மேற்பட்டவர்களை நீ கொன்றாய் என்று கேட்டதா. அதற்கு அந்த கொரோனா நோய் கிருமி, நாம் பேசியவாறு நான் வெறும் 100 பேரை மட்டுமே இந்த கொரோனாவை கொடுத்து கொன்றேன், மற்றவர்கள் எல்லாம் பயத்தாலே இறந்து விட்டார்கள் என்று கூறியதா. ஆம், கிறிஸ்தியேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லோருக்கும் இந்த பயம் இருக்கின்றது. நாம் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும், நாம் ஆசை கொண்டாலும் ஆசை கொள்ளாமல் இருந்தாலும், நம்முடைய வாழ்வினுடைய ஏதோ ஒரு நிலையில் இந்த பயமானது நம்மை ஆட்கொள்ளுகின்றது. இது நம்மிடையே இருக்கின்ற ஒரு மனித உணர்வாகவே கருதப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த பயம் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிலையில் இருக்க வேண்டும்? கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த பயத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கையாளுகின்றோம்? நாம் எதற்கு அஞ்ச வேண்டும், எதற்கு பயப்பட வேண்டும், எதற்கு பயப்படக்கூடாது என்ற பல்வேறான கேள்விகளுக்கு விடையாக நம் முன் வைக்கப்படுவதுதான் இன்றைய இறை வார்த்தை வழிபாடு. அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் இறைவனின் செய்தியை கேட்ட எரேமியா அதனை அரசனிடம் எடுத்துரைக்கின்றார். அரசனும் அந்த செய்திக்கு செவிமடுப்பதற்கு பதிலாக எரேமியாவை தேச துரோகி என கூறி துன்புறுத்த ஆரம்பிக்கின்றார். அவருடைய நண்பர்கள் கூட எரேமியாவுக்கு அங்கு ஆதரவு தரவில்லை. ஆனால் இறைவாக்கினர் எரேமியா இந்த துன்பங்களை கண்டு ஒருபோதும் அஞ்சாமல், இறைவன் என்னாலும் என்னோடு இருக்கின்றார் என நம்பிக்கையோடு இருந்தார். இன்றைய நற்செய்தியிலும் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு அச்சமின்றி உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்ற அழைப்பு தருகின்றார். அச்சமின்றி பயமின்றி எல்லா இடங்களுக்கு சென்று இந்த இயேசுவை பகிர்ந்திட அழைப்பு தருகின்றார். அனைத்திற்கும் மேலாக இன்றைய நற்செய்தியிலே இயேசு ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் மத்தேயு 10:28 குறிப்பிடுகின்றார். அதாவது, அழிந்து போகும் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு, இந்த உலகின் மாயைகளுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்கின்றார். தொடக்க கிறிஸ்தவர்கள் பலவிதமான துன்பங்களுக்கு உட்பட்ட போது அவர்கள் ஒரு நாளும் ஒருபோதும் அஞ்சவில்லை. இறைவனுடைய துணையை அவர்கள் என்னாலும் உணர்ந்தார்கள். அவரில் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தார்கள். அவன் பார்த்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே எரேமியா அச்சமின்றி வாழ்ந்ததை போல இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு இன்றைய நற்செய்தியிலே அச்சமின்றி பயமின்றி வாழ அழைப்பு கொடுத்தது போல, தொடக்க கிறிஸ்தவர்கள் அச்சமின்றி இருந்ததை போல இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக நாம் ஒவ்வொருவரும் பயமின்றி அச்சமின்றி வாழ்வதற்கு அழைப்பு பெறுகின்றோம். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன். மத்தேயு 28:20.
என்ற இயேசுவினுடைய இந்த வார்த்தைகளினுடைய அடித்தளத்தில் நம்மை படைத்து காத்து வழி நடத்தி நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு மீட்பு கொடுத்த நம் இறைவன் என்னாலும் நம்மோடு இருக்கின்றார். நாம் எதற்கும் அஞ்சாமல் அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வதற்கு இன்றைய நாளிலே நாம் ஒவ்வொருவருமே அழைப்பு பெறுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, உடலை மட்டுமே கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் என்று கூறும் இயேசு ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் என்கின்றார். இது இறை அச்சத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்லுகின்றது. இறை அச்சம் என்றால் இது தெய்வ பயம். விவிலியத்திலே யாக்கோப்பின் பிள்ளைகள் அவர்களுடைய சகோதரனான யோசேப்புக்கு எகிப்தில் அஞ்சியதை பார்க்கின்றோம். தொடக்க நூல் 43:18. மோசே பார்வோனுக்கு அஞ்சி எகிப்திலிருந்து தப்பி ஓடியதை பார்க்கின்றோம். விடுதலை பயணம் 2:14. ஏன் சவுலும் இஸ்ரவேலரும் கோலியாத்துக்கு அஞ்சியதை பார்க்கின்றோம். 1 சாமுவேல் 17:11. இவை அனைத்தும் மனிதன் தன்னுடைய வாழ்வில் உடலை மட்டுமே கொல்ல வல்லவருக்கு அஞ்சுகின்ற செயலாக அமைகின்றது. ஆனால் இத்தகைய நிலை மாறி தூயாவியினுடைய கொடைகளில் ஒன்றான இந்த இறை அச்சம் என்னும் தெய்வ பயம் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் தேவை என்கின்றது இன்றைய நற்செய்தி வாசகம். 2 விதமான இறை அச்சம் உண்டு. இது நம்முடைய நோக்கங்கள் மற்றும் வாழ்வின் காரணங்களை அடிப்படையாக கொண்டு அமைகின்றது. முதலாவதாக அடிமைத்தனமான ஒரு பயம், அடிமைத்தனமான இறை அச்சம் என்றும் கூறலாம். சர்வைவல் ஃபியர். இதுதான் செய்த தவறுக்கு கடவுள் என்னை தண்டித்து விடுவார் என்கின்ற ஒரு உள்ளார்ந்த பயம். தண்டனைக்கு பயந்து இறைவனை நோக்கி வரும் இத்தகைய நிலை ஒரு அடிமைத்தனமான பயமாகும். தான் செய்த தவறுக்கு தன்னுடைய முதலாளி என்னை தண்டித்து விடுவார் என யோசித்து என்னுடைய வேலை போய்விடும் என்று யோசித்து அவரிடம் சென்று மன்னிப்பு கேட்கின்ற ஒரு சாதாரண ஒரு தொழிலாளியினுடைய பயம் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைகின்றது. இரண்டாவதாக அன்பு உறவுக்கான ஒரு பயம், இறையச்சம். இது ஃபீலியல் ஃபியர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த நிலையில் ஒருவர் செய்த தவறுக்கு இறைவனிடம் ஒருவர் மன்னிப்பு கேட்கின்றார் என்றால் இது இறைவன் தன்னை தண்டித்து விடுவார் என்ற பயத்தால் அல்ல, மாறாக எனக்கும் இறைவனுக்கும் உண்டான உறவு, அந்த அன்பு உறவு பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஆகும். சாதாரணமாக ஒரு குழந்தை தான் செய்த தவறுக்கு தன்னுடைய பெற்றோரிடம் மன்னிப்பு கேட்கின்ற ஒரு நிலையாகும். பெற்றோர் தன்னை தண்டித்து விடுவார்கள் என்பதற்காக அல்ல, மாறாக அவர்கள் என்னுடைய பெற்றோர், அவர்களை நான் அன்பு செய்கின்றேன், எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் உண்டான உறவு ஒரு நாளும் துண்டிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆகும். எனவே அத்தகைய ஒரு நிலைப்பாடுதான் இந்த அன்பு உறவுக்கான பயம், ஃபீலியல் ஃபியர். ஆக அன்பார்ந்தவர்களே, திரு அவையிலே நமக்கு கற்பிக்கின்ற இந்த இறையச்சம், தெய்வ பயம், இறைவன் நாம் செய்த தவறுக்கு தருகின்ற தண்டனைக்கு பயந்து கொள்ளுகின்ற அச்சம் அல்ல, மாறாக என்னை படைத்த வழி நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு செய்கின்ற இறைவனை ஒருபோதும் நான் மறவாமல் அன்பு செய்வேன். இந்த உறவுக்கு ஒருபோதும் நான் எதிராக இருக்க மாட்டேன், இந்த உறவு முறிபடுவதற்கு காரணமாக இருக்க மாட்டேன் என்கின்ற ஒரு பயம் ஆகும். அன்பானவர்களே, என்னுடைய பாவங்கள் மற்றும் என்னுடைய செயல்பாடுகள் எனக்கும் இறைவனுக்கும் உண்டான இந்த உறவு முறிபடுவதற்கு காரணமாக அமைந்துவிடக் கூடாது என்று கொள்ளுகின்ற ஒரு பயமாகும். எனவேதான் இன்றைய நற்செய்தியில் இயேசு உலகை சார்ந்தவர்களுக்கும் உலகை சார்ந்தவைகளுக்கும் அஞ்சாது ஆன்மாவை கொள்ள வல்லவருக்கே அஞ்சுங்கள் என்கின்றார். அன்பார்ந்தவர்களே, பாவம் நம்முடைய ஆன்மாவை கொள்ளுகிறது. பாவம் இறை அன்பு மற்றும் இறை உறவிலிருந்து நம்மை பிரித்தெடுப்பதாக இருக்கிறது. எனவேதான் இன்றைய 2ஆம் வாசகம், மனிதன் வழியாய்தான் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது, மனிதனை சாவு என்னும் பயத்தில் தள்ளியது என்கின்றது. எனவே பாவ நிலையை விட்டு அகலுவதற்கு நமக்கு அழைப்பு தருகின்றது. தோபித்து 4:21 நாம் கடவுளுக்கு அஞ்சி பாவம் செய்யாமல் இருந்தால் கடவுள் முன் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாகவே நாம் வாழுகின்றோம் என கூறப்பட்டுள்ளது. பாவம் உண்மையையும் நீதியையும் பின்தள்ளுகிறது. எனவே வாழ்வில் வரும் துன்ப துயரங்களை கண்டு பயப்படாது
பாவத்திற்கும் பாவம் செய்வதற்கு மட்டுமே பயப்பட அழைப்பு பெறுகின்றோம். இரையச்சம் நேர்மையான மற்றும் மகிழ்ச்சியான இதயத்திலிருந்து புறப்படுகிறது. எனவேதான் இரையச்சம் இறை பற்றியும் இறை உறவையும் அன்பையும் மற்றும் நம்பிக்கையையும் நம்மிலே வளர்ப்பதாக இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் கொள்ளுகின்ற இந்த இரையச்சம், தெய்வ பயம் எப்பேற்பட்டதாக இருக்கின்றது? நாம் ஒருபோதும் பாவம் என்னும் குழியில் விழாமல் இருப்பதற்கு தெய்வ பயம் நமக்கு ஊன்றுகோலாக இருக்கின்றது என்பதை நாம் உணர்கின்றோமா? பாவம் என இறை அன்பில் இருந்து பிரித்து எடுக்கின்றது என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். இறையச்சம் என்னும் இந்த தெய்வ பயத்திலே நாளும் வளர்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.